அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் நம்ம லெஹங்கா சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஃபேப்ரிக்கில் நான் ஏற்கனவே ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு தைச்சிருக்கேன். அதே ஃபேப்ரிக்கில் அவங்களோட சிஸ்டருக்கும் நான் தைக்க போகிறேன். ரொம்ப அழகான ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபேப்ரிக் குட்டி குட்டி பீட்ஸ் ஒர்க் பண்ணி அழகாக இருக்கும். தைக்கும் போது மட்டும் கொஞ்சம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் நமக்கு ஊசியில் மாட்டாமல் ஊசி உடையாமல் இருக்கும். அந்த சைடில் இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துகிட்டு தைச்சா போதும். இந்த சோலி நான் ஸ்லீவ்லெஸ்ஸாக தைக்க போகிறேன். ஒரு நியூ மாடலு. நெக்கு கிட்ட காலர் டைப்பில் வரும். 6 இன்ச் நமக்கு தேவை. நான் 8 இன்ச் வச்சுருக்கேன். 1.5 இன்ச் தைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். கீழேயும் 8 இன்ச்சு. டாட்ஸ் பிடிக்கிறதுக்கு நமக்கு சரியாக வந்துடும். நீளம் 11 இன்ச் வச்சுருக்கேன். நீளம் நமக்கு 10 இன்ச் தேவை. 1 இன்ச் ப்ளஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் இந்த பீட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் தைக்க போகிறேன். அதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் லைட்டாக நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இந்த அளவு நமக்கு போதுமாக இருக்கும். மேலே நெக்குக்கு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன். ஒரு 3.5 இன்ச் இல்லைன்னா நம்ம ஒரு 4 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் 5.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து இந்த ஆர்ம் ஹோல் மார்க்லேருந்து மேலே 3.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து கிராஸாக ஒரு லைன் போட்டுக்கலாம். ஒரு 4 இன்ச் கூட நம்ம வச்சுக்கலாம் ஷோல்டர்கிட்ட. இது கிராஸாக மார்க் பண்ணிட்டேன். சைடில் தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, அது நான் அந்த சைடு வரைக்கும் நான் கிராஸாக மார்க் பண்ணல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சைடு வரைக்கும் கிராஸாக மார்க் பண்ணியிருக்கேன். கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். மேலே ஒரு 1/2 இன்ச் நான் இப்படி மார்க் பண்ணி நெக்குக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு. இப்போ நம்ம இது ஃபுல்லாக கட்டிங் பண்ணிக்கலாம். கட்டிங் பண்ணும்போதும் அந்த பீட்ஸ் வரும், நமக்கு சிரமமாக இருக்கும். நம்ம பார்த்து இதை மெதுவாக கட் பண்ணணும். பாருங்கள், ஆர்ம் ஹோல் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கிராஸாக அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ட்ரைட்டாக வந்தேன். தைக்கிற அளவு மட்டும் நம்ம விட்டுட்டு கிராஸ்னஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/2 இன்ச் நெக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு நெக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக்குக்கு நான் ஒரு 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட 5 இன்ச் 6 இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே இருந்து ஒரு இன்ச் அளவில் இந்த டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கிராஸாக வரேன். அப்புறமா இந்த சைட் கிராஸாக அந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். அதாவது கீழே மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் மேலே இருந்து அதோட அகலம் ஒரு 2.5 இன்ச் நான் வச்சு இந்த மாதிரி மேலே 1 இன்ச்லேருந்து கிராஸாக இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க்கு கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து அப்படி நான் கிராஸாக மார்க் கட் பண்ணி நான் காட்டுறேன். நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நெக்கு நம்ம அதிகமாக கட் பண்ணியிருப்போம். அதே டிசைன் தான் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸாக முக்கோணமாக வரும். இந்த ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் இருக்கிறது தான் நமக்கு ஷோல்டரு.
பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. மேலே இங்கே காலர் வந்துடும் 1 இன்ச் அளவில். ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் இந்த மாதிரி ஹூக்கு போடுற மாதிரி 2 ஹூக் வச்சு தைக்கிற மாதிரி நான் தைக்க போகிறேன். இப்போ இது லைனிங் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். காட்டன் லைனிங் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு தைச்ச பேபிக்கும் இவங்களுக்கும் சேர்த்து 1 மீட்டர் லைனிங்கில் நமக்கு வந்துச்சு. அந்த குழந்தைக்கும் ஸ்லீவ்லெஸ் தான், இந்த குழந்தைக்கும் ஸ்லீவ்லெஸ் தான் தைக்க போகிறேன். 1 மீட்டர் நமக்கு சரியாக இருக்கும். இந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சைடில் ஷோல்டரு, ஆர்ம் ஹோல், கீழே சைடு தைக்கும் போது எல்லாம் நமக்கு அது வந்துடுச்சுன்னா, அந்த பீட்ஸ் வந்துடுச்சுன்னா நமக்கு ஊசி உடஞ்சிடும். அதனால் ஃபுல்லாக நான் ட்ரிம்மர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரைட் சைடு உள்ளே போகிற மாதிரி வச்சு இதை சுற்றி ஆர்ம் ஹோலு, ஷோல்டரு, நெக்கு ஃபுல்லாக நான் தைச்சிக்க போகிறேன். நெக்கு சுற்றி தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி திருப்ப போகிறேன். இல்லைன்னா நீங்கள் ரைட் சைடு மேலே வர மாதிரி போட்டும் கூட கிராஸ் பட்டி வச்சு நீங்கள் மேலே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்கு தைச்சிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த ஷேப் கிட்ட திருப்பும் போது ஊசி உள்ளே குத்தி நம்ம திருப்பி தைக்கணும். இப்போ இந்த சைட்லேயும் நம்ம தைச்சிக்கலாம். க்ராஸாக வந்து அது வரைக்கும் நிப்பாட்டுறேன் நான். இந்த பீட்ஸ் 1 2 நமக்கு வந்துடும், அந்த கலரில் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம பார்த்து தைக்கணும். கையை வச்சு தைக்கும் போது ஃப்ரண்ட் சைடில் கையை வச்சு இந்த பீட்ஸ் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சிட்டே வரணும். நான் இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். நான் மெதுவாக தான் தைச்சிருக்கேன். இப்போ நாம் இது திருப்பிக்கலாம். சைடில் இந்த மாதிரி லைட்டாக சிசரால் கட் பண்ணும்போது நமக்கு அந்த வடிவம் கரெக்டாக கிடைக்கும் திருப்பும்போது. இப்போ ஃப்ரண்ட் சைடும் நான் அதே மாதிரி சுற்றி தையல் அடிச்சுட்டு திருப்பி நான் மேல் பக்கமாக தைக்க போகிறேன். பாருங்கள், அதே மாதிரி நான் தைச்சிருக்கேன். இப்போ இதோட ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த 2 ஷோல்டரையும் நம்ம மேலே வச்சு தைக்காமல் இந்த மாதிரி சைடில் ஜாயின் பண்ணுற மாதிரி வச்சு நான் லைட்டாக ரஃப் பண்ணிக்கிறேன். திருப்பி இந்த சைடும் அப்படியே நம்ம தைச்சிக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் மேலே வைக்காமல் சைடில் இப்படி வச்சு 2 சேர்த்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். குட்டி பசங்க இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தைச்சிக்கலாம் நம்ம இது. பாருங்கள், நெக்கு இந்த மாதிரி வரும் ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இதுக்கு நம்ம காலர் தைக்கிறதுக்கு அளவு எடுக்கலாம்.
அளவு நம்ம இப்படி பாதியாக ஃபோல்ட் பண்ணி நம்ம அளவு கூட எடுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச் விட்டுட்டு நான் இந்த மாதிரி அளவு பிடிக்கிறேன். ஏழு இன்ச் வருது. நம்ம இப்படியும் அளவு எடுக்கலாம். இல்லைன்னா நம்ம துணி கீழே சரிசமமாக நம்ம போட்டு இந்த மாதிரி அளவு எடுக்கிறது நமக்கு கரெக்டாக காட்டும். நமக்கு 6.25 இன்ச் வருது. நம்ம 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோன்னா நமக்கு அதிகமாக ஆகிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்குக்கிட்ட நம்ம கரெக்டாக அது உக்காரணும். அதுக்காக நான் கீழே சரி சமமாக போட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆறே கால் இன்ச்னா 6.25 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். ஒரு இன்ச் கீழே விட்டு நடுவில் நான் 2 இன்ச் மார்க் பண்ணி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கிராஸான இது கட் பண்ண போகிறேன். இந்த 2 இன்ச் கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஒன் சைடு மட்டும்தான் இந்த ஒர்க்கு துணி வரும். உள்பக்கமாக லைனிங் துணி தான் வரும். லைனிங் துணி இருக்கும்போது தான் நமக்கு கழுத்துக்கிட்ட குத்தாது. ரொம்ப ஹெவியான பீட்ஸ் இது. ஒர்க்கு துணி மட்டும் காலர் தைக்கும் போது உள்பக்கமாக நம்ம வேறு துணி தான் கொடுக்கணும். இது நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்த அளவு கரெக்டாக 6.25 இன்ச் அகலம் வச்சு 1 இன்ச்சு நீளம் வச்சு நான் வந்து கேன்வஸ்லேயும் கட் பண்ணிக்கிறேன். பேப்பர் கேன்வஸ் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு நான் லைனிங் துணியில் இதே அளவு நான் கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணி காலர் தைக்க போகிறேன். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணியாச்சு. இதே அளவில் நான் லைனிங் கட் பண்ணிவிட்டு அயன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அயன் பண்ண துணியும் நான் வந்து ஒர்க் துணியும் வச்சு மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன். கேன்வஸ் வந்து சரியான அளவு சரி, அந்த 1 இன்ச்சு நீளம் 6.25 இன்ச் அகலத்தில் நான் கட் பண்ணி அயன் பண்ணி கரெக்டாக அந்த கேன்வஸ் பக்கத்திலே நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏற்கனவே நான் காலர் தைக்கிறத பற்றி வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இப்படி தைச்சாச்சு. சைட்லெல்லாம் இந்த ஓரம் லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பிட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் நான் ஊசி வச்சு சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்லை ஒரு பேனா கூட வச்சு உள்ளே குத்தணுன்னா நமக்கு அந்த எட்ஜஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த லைனிங் துணியை நம்ம வந்து திருப்பி லைட்டாக ஓரமாக ஒரு தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் காலர் தைக்கும் போது தையல் ஃபினிஷிங்காக விழும்.
ஃபுல்லாக மேலே ஓரத்தையில் ஒன்று போட்டுக்கலாம். நம்ம ஒன் சைடு கைடு போட்டு கூட இது தைக்கலாம் பீட்ஸ் இருக்கிறதுனால. இது தைச்சி முடித்ததுக்கப்புறம் கீழே இப்போ தைக்க போகிற துணி இருக்கு இல்லையா, அது கரெக்டாக நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டா அந்த மார்க்கில் நம்ம தைக்கும் போது கரெக்டாக நமக்கு அது ஃபினிஷிங் வந்துடும். பீட்ஸ் இருக்கிறதுனால துணி மேலும் கீழேயுமா அசைஞ்சிக்கிட்டே இருக்கும். அங்கேருந்து 1 இன்ச் விட்டுட்டு நான் வந்து வச்சுருக்கேன். நம்ம அளவு எடுத்தும் போதே நம்ம வந்து பேக் சைடில் நமக்கு எவ்வளோ கேப் வருதுன்னு பார்த்து கரெக்டாக அந்த அளவு விட்டுட்டு நம்ம தைக்கணும். கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக நான் வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக நெக்கு சுற்றி நான் வந்து இது தைச்சிக்கிறேன். பீட்ஸ் நிறைய இருக்கும். இதில் பாடி துணிலையும் இருக்குது, அந்த காலர் துணிலையும் இருக்குது. அது நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு காலர் துணியில் லுக்காக இருக்காது. அதனால் நம்ம தைக்க வேண்டிய இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஒன் சைட் கைடு போட்டு நீங்கள் தைச்சி பாருங்கள், அழகாக இருக்கும். ஃபுல்லாக தைச்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த ரவுண்ட் ஷேப் வரதுக்காக. இப்போது சரிசமமாக இப்படி வச்சு நான் வந்து மேலே ஒரு தையல் போட்டுக்கிறேன். இது ஏற்கனவே நமக்கு மடித்ததுனால நமக்கு க்ளீனாக வந்துடும். குட்டி குட்டி ஃபில்ஸ் எல்லாம் வரும், அது இதில் வராது அவ்வளோ. அது தைக்கிற இடத்துல மட்டும் அந்த இருக்கிற பீட்ஸ் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், தைச்சி முடிச்சாச்சு. நமக்கு அழகான நெக்கு கிடச்சிச்சு. குட்டி குழந்தைனால இந்த நெக்கோட அளவு சரியாக இருக்கும். கரெக்டாக சென்டரில் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன் சைடில். அந்த ஷோல்டருக்கு நேராக நான் வச்சு டாட்ஸ் பிடிச்சிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் பீட்ஸ் இல்லாத இடமா பார்த்து நம்ம கரெக்டாக அந்த டாட்ஸ் பிடிச்சா நம்ம பீட்ஸ் ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஒரு 4-5 இன்ச் நீளத்தில் கீழே 1/2 இன்ச் கிராஸ் ஆகிற மாதிரி பிடிச்சிருக்கேன். இப்போ பேக் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம செய்ய போகிறோம். பேக் சைடு ஓப்பன் வர்றதுனால நான் ஓப்பன் தைச்சிக்கிறேன். சரிசமமாக பேக் சைடு நெக்கு நான் வச்சுட்டு கட் பண்ணிவிட்டு லைனிங் துணி வச்சு நான் ஓப்பன் தைக்கிறேன். இது ஹூக்கு சைடு நான் தைக்கிறேன். ஒரு 2 இன்ச் துணி இருந்தால் நமக்கு போதும். உள் பக்கமாக மடித்து நான் தைச்சிக்கிறேன். ஹூக்கு பட்டி வெளியில் தெரியாது. கரெக்டாக அந்த பீட்ஸ் இல்லாத இடமா பார்த்து நம்ம அதை தைக்கணும். இந்த மாதிரி துணியில் நமக்கு நேரம் தான் கொஞ்சம் கூடும். பீட்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். தைக்கும் போது பார்த்து பார்த்து தைக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஐ பட்டிக்கும் லைனிங் துணி வச்சு தைச்சிக்க போகிறோம். ஒரு 4 இன்ச் அகலத்தில் துணி எடுத்திருக்கேன்.
மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக மொத்தமாக ஃபோல்ட் பண்ண வேணாம். 1 இன்ச் பட்டி நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும். இதுக்கும் நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ தைச்சி முடிச்சாச்சு. கீழே நம்ம பட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம். 2 இன்ச் பட்டி எடுத்திருக்கேன். நான் லைனிங் துணி தான் எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் தைச்சிட்டு மேல் பக்கமாக வச்சு உள்பக்கமாக திருப்பி தைச்சிக்கிறேன். நான் இது வந்து உள்பக்கமாக வந்து ஹெம்மிங் பண்ணி தான் கையில் தைக்க போகிறேன், பீட்ஸ் இருக்கிறதுனால. சைடில் நமக்கு தேவையான அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மேலே 14 இன்ச்சு, கீழே 12 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அது மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நான் வந்து சரிசமமாக வச்சு நான் தைச்சிக்க போகிறேன். பீட்ஸு அந்த சைடு இல்லாத இடமா பார்த்து நான் வச்சு இது தைச்சிக்கிட்டு இருக்கேன். உள் பக்கமாக வரக்கூடிய பீட்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு 2-3 ஸ்டிச்சிங் அடிக்க முடியும். சில பீட்ஸ் கிராஸாக வரும். கிராஸாக தானே நமக்கு சைடு தையல் விடும். அதுக்காக கிராஸாக வரும்போது கொஞ்சம் அந்த நடுவு பகுதி மட்டும் நம்ம பார்த்து தைக்க வேண்டியதாக இருக்கும். இதே மாதிரி 2 சைடும் நான் தைச்சிக்கிறேன். பாருங்கள், 3 இல்லைன்னா 4 ஸ்டிச்சிங் நம்ம வந்து அடிச்சிக்கலாம். லெஹங்கா தைக்கிறதுக்கு நான் லைனிங் துணி எடுத்து கட் பண்ண துணியில் நான் வந்து கீழே மடித்து தைச்சிருக்கேன். நடுவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அம்ப்ரெல்லா கட்டிங்கில் தான் தைக்க போகிறேன். நான் ஏற்கனவே லெஹங்கா சொல்லி ஸ்டிச்சிங் எல்லாம் நான் போட்டிருக்கேன். கேதரிங் பண்ணுற மாதிரியும் அம்ப்ரெல்லா கட்டிங் இதெல்லாம் நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இந்த மாதிரி கேன் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி மடித்து நான் வந்து லைனிங் துணியில் வச்சு தைச்சிக்கிறேன். கீழே ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன். முன்பக்கமாக மடித்து திரும்ப பேக் சைடில் அப்படியே நான் மடிக்கிறேன். இப்படி மடித்து நம்ம தைக்கும் போது பஃபியாக தெரியும் நமக்கு ட்ரெஸ்ஸு. ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி கேன் தைச்சி முடிச்சிக்கலாம். இந்த கேன் வந்து ஃபுல் பண்ணாக இருக்கும். அந்த பண்ணால் நடுவில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாதியாக. அதுலேயும் டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் தைச்சிருக்கேன். பெருசாக நமக்கு ஒரு 2 மீட்டர் அப்படி வாங்கினா நமக்கு போதுமானதாக இருக்கும். ஒரு லெஹங்காக்கு 1.5 மீட்டர் இல்லைன்னா 2 மீட்டர் நமக்கு சரியாக வந்துடும். ஏன்னா அந்த பண்ணால் நம்ம நடுவில் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ண அந்த பாதி பண்ணால் நம்ம மடித்து இப்படி தைச்சிக்கிட்டு இருக்கோம். இதில் நம்ம கட் பண்ண வேணாம். கீழே பாருங்கள், மடித்து இருக்கிற அந்த ஃபோல்டு தெரியுது பாருங்கள் கேனில். அவ்வளோதான், நான் ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு. இப்போ நம்ம சைடில் இது வந்து லாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இதுக்கு மேலே துணி நம்ம 1 by 1 நம்ம போடலாம். இதுக்கு மேலே சாட்டின் வரும். சாட்டின் துணியும் நான் கீழே வந்து மடித்து தைச்சி வச்சுருக்கேன். ஃபுல் அம்ப்ரெல்லா கட்டிங் தான் கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ப்ளைன் நெட். இது ஃபுல்லாக 1 by 1 மேலே வச்சு நம்ம இடுப்புக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் தைச்சிட்டோன்னா நமக்கு மேலே பெல்ட் அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும். நீங்கள் நெட்டு துணி இங்கே குட்டி குட்டியாக கேதரிங் பண்ணி கூட நீங்கள் உள் பக்கமாக வைக்கலாம். இது வந்து ஆர்கன்ஸா துணி, லைனிங் துணி, சாட்டின்னு, பிளெயின் நெட்டு, ஆர்கன்ஸா 4 துணி நான் வச்சுருக்கேன். லைனிங் துணியில் மட்டும் நான் வந்து கேன் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது 4 துணியும் சரி சமமாக வச்சுட்டு சைடில் வந்து மடித்து தைச்சி மேலேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம தைச்சிக்கலாம்.
ஏன்னா நம்ம டைரெக்டாக பட்டி அட்டாச் பண்ணும்போது 4 துணியில் ஏதாச்சும் ஒரு துணி விட்டு போயிடும், திரும்ப நம்ம பிரித்து தைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் 4 துணியும் நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணி தைச்சா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக தைச்சிட்டோம். தைச்சி சைட்லேயும் நம்ம மடித்து தைச்சிருக்கோம். இந்த பெல்ட்டுக்காக இந்த துணி எடுத்திருக்கேன். 4 இன்ச் நீளத்தில் துணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ணிக்கலாம். சைடில் ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்ச அந்த இடத்துல ஜிப்பு வச்சு இப்படி தைச்சிக்கணும். ஜிப்பு ஓப்பன் பண்ணி வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் அந்த சைடும் நம்ம வச்சு ஜிப்பு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி வச்சு கரெக்டாக மேலே சரி சமமாக வச்சு நம்ம இது ஜிப்பு தைச்சிக்கலாம். அந்த சைடு 1/2 இன்ச் அதிகமாக ஃபோல்ட் பண்ணி உள்பக்கமாக வச்சு தைச்சிருக்கோம். இந்த சைடு ஜிப்பு ஓரமாக தைக்கிறோம். இந்த 1/2 இன்ச் துணி நம்ம உள்பக்கமாக வச்சு தைச்சதுனால ஜிப்பு அவ்வளோ வெளியில் தெரியாது. சேம் கலரில் தான் நம்ம ஜிப்பு எடுத்து அவ்வளோதான். இப்போது ஜிப்பு தைச்சி நம்ம முடிச்சாச்சு. தேவையான அளவு நம்ம ஜிப்பு கட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு லைனிங் துணி வச்சு நான் மடித்து தைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி. இதுக்கப்புறம் மேலே பெல்ட் அட்டாச் பண்ணி சைடில் நம்ம தைச்சிட்டா நமக்கு லெஹங்கா தைச்சி ஃபினிஷ் ஆகிடும். பெல்ட் அட்டாச் பண்ணதும் ரொம்ப ஈஸி. பெல்ட்டுக்கு ஃப்ரண்ட் சைட் கேன்வஸும் பேக் சைடு எலாஸ்டிக் வச்சு தைக்க போகிறேன். நான் ஏற்கனவே தைச்சிருக்கிற அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். முழுமையான வீடியோ பாருங்கள். நான் 4 இன்ச் துணி நான் நீளத்தில் கட் பண்ணியிருக்கேன். இடுப்பளவு எவ்வளோ இருக்கோ நமக்கு இந்த லெஹங்காவில் அந்த அளவுக்கு நம்ம துணி கட் பண்ணி ஃப்ரண்ட் சைடு மட்டும் கேன்வஸ் சைன் பண்ணி பேக் சைடில் எலாஸ்டிக் கொடுத்து தைக்க போகிறேன். அவ்வளோதான். நம்ம இந்த லெஹங்கா தைச்சி முடிச்சாச்சு. கீழே பீக்கோ அடிச்சிருக்கேன் நான் இந்த ஆர்கன்ஸா ஃபேப்ரிக்கு. கீழே இந்த ரவுண்டு அம்ப்ரெல்லா கட்டிங் பண்ணதுனால இந்த பீக்கோ அடிக்கும் போது நமக்கு நல்லா லேயராக அழகாக வரும். உள்ள நெட் துணி, சாட்டின்னு, லைனிங் துணியில் கேன் அட்டாச் பண்ணது இருக்குது பாருங்கள். லெஹங்கா பிங்க் கலர்லேயும், சோலி ரொம்ப லைட்டாக மைல்டு க்ரீனிஷ் கலர்லேயும் இருக்குது. இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் நீங்களும் தைச்சி பாருங்கள், அழகாக இருக்கும். அண்ட் இந்த சோலி பாருங்கள், ஸ்லீவ்லெஸ்ஸாக நான் தைச்சிருக்கேன். நெக்குக்கு இந்த மாதிரி காலர் டைப்பில். இதோட ஒர்க்கும் கலரும் ரொம்ப அருமையாக இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தைக்கக்கூடிய இந்த லெஹங்கா சோலி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அண்ட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் வேர் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.